எனக்குள்ள நிறைய எழும்புது. நான் என்ன சொல்றேன்? மோசே குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 106வது சங்கீதம் அதனுடைய 33வது வசனத்துல, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். இதனால என்னாச்சு? 32வது வசனம், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. மோசேக்கு பொல்லாப்பு எதனால வந்துச்சு தெரியுமா? மோசே பதறி பேசினான். மோசேக்கு, அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்துச்சு. அவர்கள் அவன் ஆவியை, நிறைய பேர் விசனப்படுத்துவாங்க, விசனப்படுத்திட்டே இருப்பாங்க. அவன் தன் உதடுகளினால். இதுதான் தாவீது சொல்றாரு, நான் நலமும் பேசாமல் அமர்ந்து மௌனமா இருந்தேன், அதனால என் துக்கம். நம்ம துக்கம் அதிகரிக்கிற கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேசிடுறோம். ஆனா துக்கம் அதிகரிச்சாலும் பரவாயில்ல, வார்த்தையில விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டுட்டோன்னு வைங்களேன், விசுவாசத்தை விட்டு விலகிட்டோன்னு அர்த்தம். அதெல்லாம் முடியாது 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 முடியாது. நாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த சரித்திரம் நமக்கு தெரிந்ததுனால முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் அங்க போகல, முடியும்னு சொன்னவங்க மட்டும் உள்ள என்றாகிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறேன்னு சொன்னாலும், விசுவாசம் இல்லாம நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரே, நான் தசமபாகம் கரெக்டா கொடுப்பேன், விசுவாசம் இல்லாம நான் எத்தனை கோடி காணிக்க போட்டாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரே, நான் எல்லா சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவேன், விசுவாசம் இல்லாமல். அப்போ தேவனுடைய பிரியம் என்கிற இடத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதுதான் சாத்தானுடைய தந்திரம். தேவ பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தார் தான் எல்லாம் வந்துட்டோம். 40 நாள்ல காணான். இப்படி ஒரு லெவல்ல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கும் போது நாம் என்ன வெளிப்படுத்துகிறோம், எதை வெளிப்படுத்துகிறோம், இது ரொம்ப முக்கியம். அவிசுவாசம் எழும்புது, அதை அமர்த்துங்கள், அதை விட்டுறாதீங்க, அதை வெளியே விட்டுறாதீங்க. அதை அமர்த்த கிருபை. அந்த ஒரு தகப்பன் போய் இயேசுட்ட சொல்ற பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்.